சிறிய ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய பத்திரிகைகள் பார்வையோடு இன்றும் கைவசம் 4 பத்திரிகைகள் இருக்கின்றன. முதலிலே ஈழநாட்டு பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். இன்றைய நாளுக்குரிய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக இன விடுதலை போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவு தாருங்கள், விஜயிடம் தமிழரசு கட்சி கோரிக்கை. எங்களது இன விடுதலைக்கான போராட்டத்திற்கு ஆதரவு அளித்து எமது இனம் தங்கள் காலத்தில் விடுதலை பெற்றிட சகல ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வேண்டி நிற்கிறோம் என இலங்கை தமிழரசு கட்சி தமிழக முதலமைச்சர் விஜயிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. தமிழக முதலமைச்சராக விஜய் பதவியேற்றதை தொடர்ந்து அவரை வாழ்த்தியும் கோரிக்கை விடுத்தும் இலங்கை தமிழரசு கட்சி கடிதம் அனுப்பியிருக்கிறது. அந்த கடிதத்தில் காணப்படுவதாவது: இலங்கை வாழ் தமிழ் மக்களின் பிரதான அரசியல் கட்சியாகிய நாம் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற தங்களை வாழ்த்துவதில் பெருமை கொள்கின்றோம். தமிழ்நாட்டை நீண்ட காலமாக ஆட்சி செய்த அரசியல் கட்சிகளுக்கு மாற்றாக தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்து 3 வருட காலத்தில் அரசியல் அரங்கில் உள்ள எதிர்ப்புகள் அனைத்தையும் முறியடித்து கடந்த ஏப்ரல் 23 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கூடுதலான ஆசனங்களை பெற்ற தனி கட்சியாக தங்கள் கட்சியை மிளிர வைத்து இன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட தங்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த மாற்றத்திற்கான பயணத்தில் தாங்கள் காட்டிய கொள்கை உறுதிப்பாடு மற்றும் பொறுமை வியக்கத்தக்கது. அதன் மூலம் மதச்சார்பற்ற கட்சிகளின் ஆதரவை பெற்று ஆசன பெரும்பான்மையை நிரூபித்து தமிழ்நாட்டு அரசின் முதல்வராகிய அரை நூற்றாண்டு வரலாற்றை மாற்றியமைத்து ஒரு அரசியல் மாற்றத்திற்கான ஆரம்பத்தை பதவியேற்ற அதே மேடையிலேயே ஆரம்பித்ததும் ஒரு மாற்றமே. இலங்கை தமிழர்கள் ஆகிய நாங்கள் அரசியல் உரிமைகள் மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட ஒரு இனமாக இந்த நாட்டில் வாழ்ந்து வருகின்றோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டவர் என்பதையும் நாம் அனைவரும் நன்கு அறிவோம். 1987 இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் அங்கீகரிக்கப்பட்ட வடகிழக்கு மாகாணங்கள் இணைந்த எமது தாயகத்தில் எங்களது மொழி, கலை, கலாசாரம், பண்பாடு மற்றும் நில உரிமை ஆகியவற்றை பேணி பாதுகாக்கும் வகையிலான ஒரு சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை இலக்காக கொண்டு போராடி வருகின்றோம் என்பதையும் தாங்கள் அறிந்து கொள்வீர்கள். எனவே எங்களது இன விடுதலைக்கான போராட்டத்துக்கு ஆதரவளித்து எமது இனம் தங்கள் காலத்தில் விடுதலை பெற்றிட சகல ஆதரவையும் ஒத்துழைப்பையும் வேண்டி நிற்கின்றோம். மீண்டும் தாங்களும் தமிழக வெற்றி கழகமும் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த அரசாக செயற்பட பிரார்த்தித்து வாழ்த்துகின்றோம் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது என்று இன்றைய பிரதான தலைப்பிடலில் ஈழநாட்டு பத்திரிகையிலே பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் ஸ்டாலினை சந்தித்தார் விஜய் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் தமிழக முதல்வர் விஜய் முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலினை சந்தித்தார். ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஸ்டாலின் வீட்டுக்கு சென்ற விஜய் உதயநிதி ஸ்டாலின் வரவேற்று ஆற தழுவினார்கள். திமுக அதிமுக என சுமார் 60 ஆண்டுகளாக மாறி மாறி நீடித்த தமிழ்நாட்டு அரசியல் ஆதிக்கத்தை உடைத்து ஆட்சிக்கு வந்துள்ளார் விஜய் என்றவாறு அந்த செய்தி தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக கண் தானத்தில் சர்வதேச ரீதியில் முன்னிலை வகிக்கிறது இலங்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி பிரசுரமாக இருக்கிறது. இலங்கையில் உள்ளவர்களில் சுமார் 84% தமது கண்களை தானம் செய்வதற்கு விருப்பம் தெரிவித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது. தேசிய கண் வங்கியின் தரவுகளை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த 15 ஆண்டுகளில் தேசிய கண் வங்கிக்கு சுமார் 17,000 விழி வெண்படலங்கள் தானமாக பெறப்பட்டிருக்கின்றன என்ற அந்த செய்தியோடு தமிழக அரசியலில் புதிய நாகரிகம் விஜயை பாராட்டும் தலைவர்கள். தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ள ஜோசப் விஜய் மூத்த அரசியல் தலைவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்று வருவது ஆரோக்கியமான அரசியல் மாற்றமாக பார்க்கப்படுகின்றது. முதலமைச்சரின் இந்த அணுகுமுறைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் குழு தலைவர் செல்வ பெருந்தகை ஆகியோர் வரவேற்பு தெரிவித்திருக்கின்றனர் என்ற அந்த செய்தியும் கபில சந்திரசேனவின் மரணம் தற்கொலைக்கான தூண்டுதல் பொதுஜன பெரமுன குற்றச்சாட்டு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும் யாழ் பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் முகாமியாளர் அதிகார துஷ்பிரயோகம் நீதி கோரி பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் போராட்டம் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் நாடு முழுக்க ரூபாய் 23,000 மில்லியன் மதிப்புள்ள அபிவிருத்தி திட்டங்களுக்கு அரசு அனுமதி. சமூக சக்தி வறுமை ஒழிப்பு தேசிய திட்டத்திற்காக 2026 வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள 25,000 மில்லியன் ரூபாய் நிதியில் இதுவரை
23,000 மில்லியன் ரூபாய் பெறுமதியான அபிவிருத்தி திட்டங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டு அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்காக மாவட்ட செயலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன என்ற அந்த செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளை பார்க்கையில் விசாரணைகளுக்கு எந்த நேரம் அழைத்தாலும் வர நான் தயார் கூறுகிறார் நாமல் ராஜபக்ச என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், கையெட்டி வீதியை மீட்கும் முயற்சி 21ஆம் தேதி நீதிமன்ற கட்டளை போன்ற செய்திகளும் இன்றைய நாளுக்குரிய இளநாடு பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக பிரசுரமாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் இந்தியா வழங்கிய 450 மில்லியன் டாலர் நிதி உதவி பொதி துரிதப்படுத்தப்படும், தூதுவர் பிரதி நிதி அமைச்சர் சந்திப்பில் இணக்கம். கடந்த இலங்கையை தாக்கியுள்ள டிட்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீரமைக்க இந்தியா வழங்கிய 450 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி பொதியை துரிதமாக நடைமுறைப்படுத்த இரு நாடுகளும் இணக்கம் தெரிவித்திருக்கின்றன. இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா மற்றும் தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ ஆகியோருக்கு இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போதே இது குறித்து கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க காலக்கெடு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், சர்வதேச பாராளுமன்ற ஒன்றியத்திடம் சபாநாயகருக்கு எதிராக முறைப்பாடு என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழகத்தில் புதிய யுகம், விஜய்க்கு சஜித் வாழ்த்து. தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழகத்தின் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ள நடிகர் மற்றும் அரசியல்வாதியான விஜய்க்கு இலங்கையின் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய இளநாடு பத்திரிகாசிரியர் தலையங்கமாக விஜயிடம் தமிழ் அரசியல்வாதிகளின் எதிர்பார்ப்புகள் என்ற தலைப்பிடலோடு பத்திரிகாசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் மின்சார கட்டண அதிகரிப்பு தடுத்திருக்கக்கூடிய ஒன்று, பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மீது மின்சார நுகர்வோர் சங்கம் குற்றச்சாட்டு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், தெனியாயவில் வைரஸ் காய்ச்சல் பரவல், குடிதண்ணீர் நிலைகள் பாதுகாப்பற்றவை. தெனியாய நகரம் மற்றும் பாடசாலைகளுக்கு நீர் விநியோகம் செய்யும் நீர்நிலைகள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளதாக தென்மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் NGS பண்டிதரத்ன தெரிவித்திருக்கின்றார். தெனியாய பகுதியில் தற்போது பரவி வரும் வைரஸ் காய்ச்சல் தொடர்பாக ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட விசேட மருத்துவ நிபுணர்கள் குழுவினர் முன்னெடுத்த விசாரணைகளின் போதே இந்த விடயம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு மன்னார் மாவட்டத்தில் மணல் அகழ்வு அனுமதி பத்திரங்கள் இடைநிறுத்தம் புதிய சட்டக்கோவையின் கீழ் வழங்க தீர்மானம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், பிரபாகரனுக்கு அஞ்சாத மகிந்த விசாரணைக்கு அஞ்ச மாட்டார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கே அஞ்சாத முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச சாதாரண விசாரணை ஆணைக்குழுக்களுக்கு முன்னிலையாக ஒருபோதும் தயங்க போவதில்லை. எனினும் விசாரணை அதிகாரிகளிடம் வழங்கும் சாதாரண வாக்குமூலத்தை விட நீதிமன்றத்தினால் அங்கீகரிக்கப்படும் சக்திய கடுதாசிக்கே அதிக சட்ட பெருமானமும் சாட்சிய வலுவும் உள்ளது என்பதை சமூகமும் அதிகாரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரி மாமன்ன தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு கட்டு துப்பாக்கி வெடித்து நபர் ஒருவர் உயிரிழப்பு, சந்தேக நபர் ஒருவர் கைது என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், நாட்டில் கடும் மழையினால் 14 நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறப்பு என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் இடம்பெற்ற விபத்துகளில் 3 உயிரிழப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், மின் கட்டண அதிகரிப்பு சுமையை மக்கள் சுமக்க வேண்டிய நிலை. மின்சார கட்டணத்தை குறைப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இன்று அதனை அதிகரிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதோடு அதன் பாரிய சுமையை சாதாரண மக்கள் மீதே சுமத்த முற்படுகின்றது என்று ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான வாசுதேவ நாணயக்கார விசனம் வெளியிட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு படகு கவிழ்ந்து இளைஞன் பலி. கெக்கிராவ கிரிமெட்டியாவ பகுதியில் உள்ள கிரிமெட்டியாவ குளத்தில் மூழ்கி நபர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். இவ்வாறு உயிரிழந்தவர் பன்னிப்பட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த 28 வயதுடைய இளைஞன் ஆவார். உயிரிழந்த நபர் மேலும் 5 பேருடன் கிரிமெட்டியாவ குளத்தில் படகு ஓட்டி சென்ற போது படகு கவிழ்ந்ததில் இந்த விபத்து ஏற்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றது என்று அந்த செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பத்திரிகையினுடைய இறுதி பக்க செய்திகளுக்குள் மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடாத்த வேண்டும், எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் அரசிடம் வலியுறுத்தல். மாகாண சபை தேர்தல்களை உடனடியாக நடாத்துமாறு எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகள் அரசாங்கத்திடம் வலியுறுத்தி இருக்கின்றனர் என்ற அந்த செய்தியும், யாழ் போதனா வைத்தியசாலைக்கு 3 பார ஊர்திகளில் மருந்து வகைகள் கொழும்பில் இருந்து உடன் கொண்டு வரப்பட்டன என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும்,
பத்திரிகை துறையில் என் கதை நூல் வெளியீடு என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இன்றைய நாளுக்குரிய இளநாட்டு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக நாங்கள் வலம்புரி பத்திரிகை கண்ணோட்டத்தோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக தமிழர் தாயகத்தில் முள்ளிவாய்க்கால் வாரம் உணர்வுபூர்வமாக ஆரம்பம். வடக்கு கிழக்கில் தமிழர் தாயகத்தில் முள்ளிவாய்க்கால் வாரம் உணர்வுபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கும்போதும் இலங்கையில் உள்நாட்டு போர் மௌனித்த 17ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு போரில் உயிரிழந்த உறவுகளை நினைவுகூரும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வாரம் தாயகத்திலும் புலத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் இன்று உணர்வுபூர்வமாக ஆரம்பமாகி இருக்கிறது. இன்று முதல் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நினைவேந்தல் நிகழ்வுகளை முன்னெடுக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. பொது இடங்களில் நினைவுச் சுடரேற்றலும் இடம்பெறவிருக்கிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள முள்ளிவாய்க்கால் நினைவு தூபியில் விசேட நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெறவிருக்கிறது. ஆலயங்கள் மற்றும் தேவாலயங்களில் விசேட வழிபாடுகளும் இடம்பெற இருக்கின்றன. யுத்தத்தின் இறுதி நாட்களில் எறிகணை தாக்குதல்களுக்கு மத்தியில் ஒரு பிடி சோற்றுக்காக தவித்த மக்களுக்கும் உயிர்காக்கும் அருமருந்தாக அமைந்தது முள்ளிவாய்க்கால் கஞ்சி. அந்த பசியையும் வலியையும் மக்களின் இரத்தமும் கண்ணீரும் கலந்த வரலாற்றினையும் மீண்டும் ஒரு முறை உலகிற்கு உணர்த்தும் வகையில் தாயகம் எங்கும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் இடம்பெற்றிருக்கின்றன. எதிர்வரும் மே 18ஆம் தேதி திங்கட்கிழமை முள்ளிவாய்க்கால் முற்றத்தில் பிரதான நினைவேந்தல் நிகழ்வுகள் இடம்பெறவிருக்கிறது. காலை 10:30 மணியளவில் பொதுச்சுடர் ஏற்றப்பட்டும் உயிரிழந்த பல்லாயிரக்கணக்கான உறவுகளுக்கும் மலரஞ்சலி செலுத்தப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது என்று அந்த பிரதான தலைப்பு செய்தி காணப்படுகிறது. ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் நீண்ட நாட்களின் பின்னர் மீண்டும் சேவையை ஆரம்பித்தது யாழ் தேவி என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் தையிட்டி விகாரை பகுதியில் அமைந்துள்ள வலிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியை மீட்கும் நடவடிக்கை 21ஆம் தேதியும் மல்லாகம் நீதிமன்றம் கட்டளை. தையிட்டியில் சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணிக்குள் கையகப்படுத்தப்பட்டுள்ள பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியினை மீட்கும் நடவடிக்கையை பிரதேச சபை கைவிட வேண்டும் என பலாலி போலீசார் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கிற்கான கட்டளைகள் எதிர்வரும் 21ஆம் தேதி வழங்கப்படும் என்று நீதிமன்றத்தை கதிகட்டிருக்கிறது. குறித்த விகாரை அமைந்துள்ள பகுதிகள் வலிவடக்கு பிரதேச சபைக்கு சொந்தமான பவானி வீதி காணப்படுகிறது. குறித்த வீதியினை விடுவிக்கும் நோக்குடன் கடந்த 28ஆம் தேதி வீதி அளவீடு செய்யப்பட்டது. அதனையடுத்து குறித்த வீதியை மறைத்து அடைக்கப்பட்டுள்ள வேலியை விகாராதிபதி அகற்ற வேண்டும் எனவும் தவறும் பட்சத்தில் பிரதேச சபை வேலியை அகற்றும் செலவீனத்தை விகாராதிபதி பிரதேச சபைக்கு வழங்க வேண்டும் எனவும் தவிசாளர் கடிதம் மூலம் விகாராதிபதிக்கு அறிவித்திருந்தார். அதனை அடுத்து பிரதேச சபை விகாரை வேலியை அடாத்தாக அகற்ற முற்படுவதாக பலாலி போலீசாரிடம் விகாராதிபதி முறைப்பாடு செய்திருந்தார். முறைப்பாட்டின் பிரகாரம் தவிசாளரை பலாலி போலீசார் அழைத்தும் வேலியை அகற்றினால் இனங்களுக்கிடையிலே பிரச்சனை ஏற்பட்டும் நல்லிணக்கத்திற்கு பாதிப்பு ஏற்படும். எனவே வேலியை அகற்றும் பணிகளை கைவிட வேண்டும் என அச்சுறுத்தும் துணியில் கூறியிருக்கிறார்கள். அதற்கு தவிசாளர் மறுப்பு தெரிவித்தும் பிரதேச சபைக்கு சொந்தமான வீதியை விகாராதிபதியை அடாத்தாக கையகப்படுத்தி வைத்திருப்பதாகவும் வீதியை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம் எனவும் உறுதியாக கூறியிருக்கிறார். அந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை வலிவடக்கு பிரதேச சபை வீதியை மீட்கும் பணியை கைவிட வேண்டும் என்றும் அதற்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவு வழங்க வேண்டும் எனவும் பலாலி போலீசார் மல்லாகம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். குறித்த மனு மீதான விசாரணையின் போதும் ஒருதலைபட்சமாக விசாரணை செய்ய முடியாது என கூறிய மன்று வலிவடக்கு தவிசாளர் மற்றும் பிரதேச சபை செயலாளர் ஆகியோரை நேற்று திங்கட்கிழமை மன்றில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுத்திருந்தார்கள். அதன் பிரகாரம் தவிசாளர் மற்றும் பிரதேச சபை செயலாளர் ஆகியோர் நேற்று மன்றில் முன்னிலையான நிலையில் அவர்கள் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் முன்னிலையாகி தமது தரப்பு வாதங்களை முன்வைத்தார். அதனையடுத்து குறித்த வழக்கின் மீதான கட்டளைக்காக எதிர்வரும் 21ஆம் தேதி மன்று திகதிகட்டிருக்கிறது. அதேவேளை நேற்று முறைப்பாட்டாளரான விகாராதிபதி மன்றில் முன்னிலையாக இருக்கவில்லை. அவர் சார்பில் போலீசார் மன்றில் வாதங்களை முன்வைத்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது என்றும் அந்த செய்தியும் ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் பௌத்த பீடாதிபதிக்கு அஞ்சி சட்டத்தை மீறும் பலாலி போலீசார் வழக்கு விசாரணையின் பின் ஊடகங்களிடம் எம் ஏ சுமந்திரன் தெரிவிப்பு என்ற செய்தியும் விசாரணைக்கு அழைத்தால் சமூகம் அளிக்க தயார் நாமலிம்பி தெரிவிப்பு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை விடுவிக்க ஆளுநரிடம் மக்கள் மன்ற பிரதிநிதிகள் கோரிக்கை என்ற செய்தியோடும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் இன்று காலை முன்னிலையாகிறார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச என்ற செய்திகளும் வலம்புரி நாளிதழுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாளிதழுடைய உட்பக்க செய்திகளுக்குள் இந்தியாவின் 450 மில்லியன் நிவாரண புதிய டித்வா மறுசீரமைப்பு பணிகளை துரிதப்படுத்தும் இலங்கை. இலங்கையை தாக்கிய டித்வா சூறாவளியினால் ஏற்பட்ட பாதிப்புகளை சீரமைக்க இந்தியா வழங்கிய 450 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவி பொதியை துரிதமாக நடைமுறைப்படுத்த இரு நாடுகளும் இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள் என்ற செய்தி நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டங்கள் உயர்வு அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்துகின்ற செய்தியும் கச்சா எண்ணெயின் விலை மீண்டும் உயர்வு என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வாக்காளர் பட்டியலில் பெயர் விவரங்களை சரிபார்க்க காலக்கெடு.
2026 ஆண்டுக்கான வாக்காளர் டாப்பு தொடர்பான உரிமை கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகளை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு எதிர்வரும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தியும், தெனியாய பகுதியில் பரவும் வைரஸ் தொற்று கட்டுப்படுத்த கை சுகாதாரம் அவசியம், சுகாதாரத்துறை எச்சரிக்கை என்ற செய்தியும் காணப்படுகிறது. போதிய அளவு உரம் கையிருப்பில் விவசாய அமைச்சர் அறிவிப்பு. சிறுபோகத்திற்கு தேவையான உர விநியோகத்தில் எந்தவித தட்டுப்பாடும் இல்லை என விவசாய அமைச்சர் கேடி லால்காந்த் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. தலைக்கவசமின்றி பயணம் செய்த யுவதிகள் சமூக ஊடகங்களில் பரவிய காணொளி அதிரடியாக கைது செய்த போலீசார். பாதுகாப்பு தலைக்கவசம் அணியாமல் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சமூக வலைதளங்களில் காணொலியை பதிவிட்ட யுவதி ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாதுகாப்பு தலைக்கவசம் அணியாமல் மோட்டார் சைக்கிளில் பயணித்த 3 யுவதிகளின் காணொலி கடந்த சில நாட்களாக சமூக வலைதளங்களில் பரவி வந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து விசாரணைகளின் அடிப்படையில் போலீசார் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியோடும், மன்னார் மாவட்டத்தில் மணல் அகழ்வு அனுமதி பத்திரங்கள் தற்காலிகமாக இடைநிறுத்தம். மன்னார் மாவட்டத்தில் மணல் அகழ்வு அனுமதி பத்திரங்கள் தொடர்பாக எழுந்துள்ள சிக்கல் நிலைமையினை கருத்தில் கொண்டும் தற்போது நடைமுறையில் உள்ள அனைத்து அனுமதி பத்திரங்களையும் தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி. யாழ் போதனா வைத்தியசாலைக்கு புதிய பிரதிபலிப்பாளர் நியமனம். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் புதிய பிரதிபலிப்பாளராக மருத்துவர் கிருஷ்ணானந்தன் செந்தூரன் நேற்றைய தினம் பதவியேற்றிருக்கிறார். இவர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் பழைய மாணவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று கட்டமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி காணப்படுகிறது. தீவகத்தில் ஐஸ் தொழிற்சாலை கடத்தொழில் அமைச்சர் களவிஜயம் என்ற ஒரு செய்தி. விசேட சோதனை நடவடிக்கை 1014 பேர் கைது என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது. வெளிநாட்டு செய்திகளுக்குள் தமிழகத்தின் 17வது சட்டசபை கூடியது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. அதேபோல பிரதமர் மோடியை சந்திக்கிறார் முதலமைச்சர் விஜய் என்ற ஒரு செய்தியும், ஸ்டாலினை சந்தித்தார் முதலமைச்சர் விஜய் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. அதே போல முடிவுக்கு வருகிறது உக்ரைன் போர், புடின் அறிவிப்பு என்ற செய்திகள் வெளிநாட்டு செய்திகளாக பிரசுரமாகி இருக்கிறது. தொடர்ச்சியாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு என்று அதற்கான புகைப்படங்களும் பிரசுரமாகி இருக்கிறது. பலம்புரினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக ஜோசப் விஜய் ஆகிய தமிழக முதல்வருக்கு கடிதம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவியேற்றுள்ள விஜய் அவர்களுக்கு ஈழத்தமிழ் மக்களின் வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். தமிழக வெற்றி கழகம் எனும் அரசியல் கட்சியை புதிதாக ஆரம்பித்தும் தேர்தல் களத்தில் நின்று பழம்பெரும் அரசியல் கட்சிகளை ஓரம் கட்டி எடுத்த எடுப்பிலேயே தமிழகத்தின் முதலமைச்சராக நடிகர் விஜய் பதவியேற்றுள்ளமை ஒரு சாதாரண விடயம் அன்று. மாறாக தமிழக அரசியலில் ஏலவே இருந்த ஆட்சியாளர்கள் தொடர்பில் தமிழக மக்கள் எத்தனை தூரம் வெறுப்பும் விரக்தியும் கொண்டிருந்தனர் என்பதை தமிழக தேர்தல் முடிவுகள் சுட்டி நிற்கின்றன. உண்மை சமகால அரசியல் மிகவும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதில் மக்கள் உறுதியாக இருக்கிறார்கள். அதாவது இனமத மொழி பேதங்களினூடாக மக்களை பிரித்தாளுகிற அரசியல் என்பது இனி ஒருபோதும் சாத்தியமாகாது. இவ்வாறு பிரித்தாளும் தந்திரத்தினூடான அரசியலை ஓரம் கட்டி நேர்மையான அரசியல் தலைமைக்கு இடம் கொடுக்கிற ஒரு பெரும் புரட்சி நம் இலங்கை திருநாட்டில் ஏற்பட்டதெனும் பேருண்மையை இங்கு கூறித்தானாக வேண்டும். உண்மை 2022ஆம் ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவுக்கு எதிராக வெடித்த மக்கள் புரட்சி பேரினவாத ஆட்சி கட்டமைப்பை தவிடுபொடியாக்கியதுடன் இந்த நாடு அனைத்து மக்களுக்கும் சொந்தமானது என்ற கொள்கை பிரகடனத்துடன் கூடிய புதிய ஆட்சிக்கு வழிவகுத்தது. அதன் காரணமாகவே அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியானது இந்த நாட்டில் பழம்பெரும் அரசியல் கட்சிகளை நலிவடைய செய்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியது. இலங்கையில் ஏற்பட்ட இந்த அரசியல் மாற்றத்தின் எதிர்வினை உடனடியாக வங்காளதேசத்தில் வெளிப்பட்டது. தொடர்ந்து இப்போது தமிழகத்திலும் ஊழலுக்கு எதிராக எழுந்த மக்கள் எழுச்சி விஜய் எனுமோர் ஆளுமையை தமிழகத்தின் முதலமைச்சராக அடையாளப்படுத்தி இருக்கிறது. இங்குதான் அரசியல் ரீதியில் ஏற்படுகின்ற மாற்றங்களை நாம் கற்றுணர வேண்டியவர்களாக இருக்கிறோம். எது எவ்வாறாயினும் தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் எங்கள் இனப்பிரச்சினைக்கான தீர்வை வலியுறுத்துவதுடன் தமிழக மீனவர்களின் அத்துமீறல்களையும் கட்டுப்படுத்தி அங்குமிங்கும் உள்ள மீனவ சகோதரர்களிடையே ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும். அதே நேரம் எங்கள் ஈழத்தமிழ் மாணவர்கள் தமிழகத்தில் உயர்பட்ட படிப்புகளை மேற்கொள்வதற்கான உதவிகளையும் தமிழகத்தில் உச்சம் பெற்ற தொழில்சார் நிபுணத்தவர்கள் நம்மவர்களுக்கு கிடைப்பதற்கும் வழிவகுப்பதும் காலத்தின் தேவையாகும். மேலும் தமிழகத்தில் அகதிகளாக முகாம்களில் தங்கியுள்ள நம் ஈழத்து சகோதரர்களின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு வேண்டிய கல்வி, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட இதர நலன்புரி சேவைகளையும் வழங்கி நாம் உடன் பிறந்த தமிழ் சகோதரர்கள் என்பதை உலகமெல்லாம் விளங்க வகை செய்தல் வேண்டும் என்றும் பலம்புரியுடைய ஆசிரியர் தலையங்கம் ஜோசப் விஜய் ஆகிய தமிழக முதல்வருக்கு என்று புலந்திருக்கிறது. உள்நாட்டு செய்திகளுக்குள் திருகோணமலை சிசு மரண சம்பவம். கடமை நேரத்தில் தனியார் வைத்தியசாலையில் பணியாற்றிய 2 வைத்தியர்கள் பணியிடை நீக்கம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. மின்சார கட்டண அதிகரிப்பை தடுக்க முடியும். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மீது நுகர்வோர் சங்கம் குற்றச்சாட்டு என்ற செய்தியும் காணப்படுகிறது. இறுதிப்பக்க செய்திகளுக்குள் விபத்துகளில் 3 உயிரிழப்பு என்ற ஒரு செய்தி. நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் இடம்பெற்ற கோர விபத்துகளில் சிக்கி 3 உயிரிழந்ததாக இருந்த செய்தி. இதுதான் பலம்புரி நாளினுடைய முதன்மை செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதய நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம்.
இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையின் பிரதான தலைப்பிடலாக சட்டத்தை மீறுமாறு அறிவுறுத்த நீதிமன்றத்துக்கு கூட அதிகாரம் இல்லை. தையிட்டி வழக்கில் சுமந்திரன் சுட்டிக்காட்டு போலீசாருக்கு எதிராகவும் கடும் காட்டம். சட்டத்தை நடைமுறைப்படுத்தவே நீதிமன்றங்கள் இருக்கின்றன. சட்டத்தை மீறி செயற்படுமாறு அறிவுறுத்தல் வழங்குவதற்கு கௌரவ நீதிமன்றத்திற்கு கூட அதிகாரம் இல்லை. இவ்வாறு ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் கருத்து தெரிவித்திருக்கின்றார் என்ற பிரதான தலைப்பிடலோடு இன்றைய உதயன் பத்திரிகை பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் களஞ்சிய சாலை தீக்கிரையான விடயம், ரசாயன பகுப்பாய்வு அதிகாரிகள் யாழ் போதனாவில் நேற்று கள ஆய்வு என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், தையிட்டி வீதியை விடுவிக்க தடை போடவில்லை நீதிமன்றம். தையிட்டி திசவிகாரைக்காக ஆக்கிரமிக்கப்பட்ட பவானி வீதியை விடுவிப்பதற்கு தடை விதிக்கும் கட்டளைகள் எதையும் நீதிமன்றம் நேற்று வழங்கவில்லை. பவானி வீதியை விடுவிப்பதற்கு தடை விதிக்குமாறு போலீசார் நீதிமன்றத்தில் சமர்ப்பணம் செய்திருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்று இங்கே இன்னொரு செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் திசவிகாரைக்காக அபகரிக்கப்பட்ட வீதி தொடர்பில் மே மாதம் 21ஆம் தேதி கட்டளை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், முள்ளிவாய்க்கால் வாரம் உணர்வு பூர்வ ஆரம்பம் என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவே மின்கட்டண உயர்வுக்கு காரணம் மின்சார நுகர்வோர் சங்கம் குற்றச்சாட்டு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், ஊழல் குற்றச்சாட்டு மகிந்தவிடம் இன்று தீவிர விசாரணை. மகிந்த ராஜபக்சவிடம் கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு இன்று தீவிர விசாரணைகளை முன்னெடுக்க இருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு, வினைத்திறன் இல்லாத இயக்குனர் சபையை உடனடியாக கலைக்குமாறு போராட்டம், யாழ்ப்பாணம் பல்நோக்கு கூட்டுறவு சங்க பணியாளர்கள் முன்னெடுப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகையினுடைய முற்பக்க செய்திகளாக பிரசுரமாகி இருக்கின்றன. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் மன்னார் மாவட்டத்தில் மணல் அகழ்வு அனுமதி தற்காலிகமாக நிறுத்தம். மன்னார் மாவட்டத்தில் மணல் அகழ்வு அனுமதி பத்திரங்கள் தொடர்பாக எழுந்துள்ள சிக்கல் நிலைமையை கருத்தில் கொண்டு தற்போது நடைமுறையில் காணப்படுகின்ற அனைத்து அனுமதி பத்திரங்களையும் தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தியோடு, குடும்ப தகராறில் துப்பாக்கி சூடு, மனைவி காயம். மகியங்கனை அராவத்தை பிரதேசத்தில் குடும்ப தகராறு காரணமாக கணவர் நடாத்திய துப்பாக்கி சூட்டில் படுகாயமடைந்த அவரது மனைவி மகியங்கனை ஆதார மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு, யூரியா விநியோகத்தில் தனியாருக்கு அனுமதி அரசாங்கம் தீர்மானம் என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், டித்வா நிதியுதவி பொதியை துரிதமாக வழங்க இணக்கம் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் நாங்கள் ஏலவே பார்த்த செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் டிஜிட்டல் மயமாகியுள்ள வாகன காப்புறுதிகள். மே மாதம் 1ஆம் தேதி முதல் காகிதத்திலான காப்புறுதி சான்றிதழ்களுக்கு பதிலாக டிஜிட்டல் மோட்டார் காப்புறுதி அட்டைகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றன என்ற அந்த செய்தியும், சந்திரசேனவின் உடல் அடக்கம் என்ற தலைப்பிடலோடு ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும், லஞ்சம் வாங்கி கைதிகளை தப்பவிட்ட போலீஸ் அதிகாரி கைது போன்ற செய்திகளும் இங்கே பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய உதயன் பத்திரிகாசிரியர் தலையங்கமாக நினைவுகளே ஆயுதம். முள்ளிவாய்க்கால் மண்ணில் எமது உரிமைகளுக்கான ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டு 17 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையிலும் ஈழத்தமிழர்களாகிய நாம் இன்றும் ஒரு வரலாற்று பெருநெருப்பின் சாட்சிகளாக நிற்கின்றோம். நேற்று முதல் தமிழர் தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் உணர்வு பூர்வமாக ஆரம்பமாகியுள்ள முள்ளிவாய்க்கால் இனவழிப்பு நினைவு வாரம் என்பது வெறும் கண்ணீர் அஞ்சலிக்கான காலம் மட்டுமல்ல, அது ஒரு தேசிய இனத்தின் இருப்பை பாதுகாப்பதற்கான நினைவு போர் ஆகும். சிங்கள பௌத்த பேரினவாத அரசாங்கங்கள் மாறி மாறி வந்தாலும் அவை ஒவ்வொன்றும் தமிழ் தேசிய உணர்வை அழித்து ஸ்ரீலங்கர்கள் என்ற ஒற்றை அடையாளத்திற்குள் எம்மை சிதைப்பதையே தமது இறுதி வெற்றியாக கருதுகின்றன. இத்தகைய சூழலில் மறதி என்பது எமது இனத்திற்கு இழைக்கப்படும் மிகப்பெரிய துரோகமாகும். நினைவுகளே எமது உரிமை போராட்டத்தை அணையாமல் பாதுகாக்கும் ஆகச் சிறந்த அரண் என்பதை நாம் ஆழமாக மனம் கொள்ள வேண்டும். 1948ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களிடமிருந்து வழங்கப்பட்டதாக கூறப்படும் சுதந்திரம் தமிழர்களுக்கு ஒரு குறைபாடுள்ள காலனித்துவ நீக்கத்தையே எமக்கு பரிசாக தந்தது என்று தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக 6G தொழில்நுட்பத்திற்கு பாய்கின்றது இலங்கை என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், மின் கம்பத்துடன் மோதி இளைஞர் ஒருவர் உயிரிழப்பு போன்ற செய்திகளும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் நிலக்கரி ஊழலை மறைக்கவே மின்சார கட்டண அதிகரிப்பு, முன்னிலை சோசலிச கட்சி தெரிவிப்பு. மின்சார கட்டண அதிகரிப்பு என்பது அரசாங்கத்தின் நிலக்கரி ஊழலை மூடி மறைப்பதற்கான ஒரு தந்திரம் என முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புபுது ஜெயகுட தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியோடு, வளமான ஈழத்தை அமைப்பதற்கு விஜயின் ஒத்துழைப்பு அவசியம்,
சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்து. தமிழகம் மாத்திரமல்லாமல் வளமான ஈழத்தை அமைப்பதற்கும் விஜய் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கின்றார் என்ற அந்த செய்தியும், மின் கட்டணத்தை குறைப்போம், அரசின் காணல் நீர் வாக்குறுதியை வாசுதேவ நாணயக்கார தெரிவிப்பு என்ற தலைப்பிடலோடு ஒரு செய்தியும், வலுக்கட்டாய வாக்குமூலங்களினால் சாட்சியாளரை அச்சுறுத்தும் அரசு கூறுகிறார் நாமல் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக சாரதிகளிடையே முரண்பாடு, பணித்தடையுடன் தண்டம் என்ற தலைப்பிடலோடு இன்னொரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக தங்கம் வாங்குவதை தற்போது தவிருங்கள், இந்திய பிரதமர் மோடி நாட்டு மக்களிடம் வேண்டுகோள். தேவையற்ற வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாடுகளில் நடாத்தப்படும் திருமணங்கள் மற்றும் தேவையற்ற தங்க முதலீடுகளை தவிர்ப்பதன் மூலம் நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பை பாதுகாக்க ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடம் வேண்டுகோள் முன்வைத்திருக்கின்றார் என்ற அந்த சர்வதேச செய்தியோடு தேனிசை ஜெல்லபாவுக்கு கிளிநொச்சியில் அஞ்சலி என்ற தலைப்பிடலோடு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் பிரசுரமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையினுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி, மீண்டும் வீழ்ந்த பஞ்சாப் புள்ளிகளில் பின்னடைவு. ஐபிஎல் தொடரில் நேற்றிரவு நடைபெற்ற ஆட்டத்தில் பஞ்சாப் அணியை கடும் போராட்டத்துக்கு மத்தியில் தோற்கடித்தது டெல்லி என்ற தலைப்பிடலோடு அந்த செய்தியும் இங்கே உதயன் பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாக இன்றைக்கு பிரசுரமாக இருக்கின்றன. இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஏனைய செய்திகளினுடைய முக்கிய செய்திகளாகவும் பிரசுரமாக இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.